குட் ஆஃப்டர்நூன் உண்டனால் நான் ஷேக் முகமது இளையாங்குடியிலேருந்து வரேன். மஹிந்திரா ஜைலோ வந்து நம்ம ஏஷியன் மோட்டார்ஸ் விரகனூர் ரிங் ரோடு கிட்ட விட்டுருந்தேன். ரொம்ப மன திருப்தியாக என்ன செஞ்சுருக்காங்க, ரெடி பண்ணி தந்துருக்குறாங்க. நானும் பில் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தேன். ரேட் எதுவும் கூட போட்டிருப்பாங்களான்னு பார்த்தேன். ஆனால் ரேட் வைஸில் பார்க்கும்போது நார்மலான காஸ்ட்டாக தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க. ரொம்ப ஓவர் ரேட்டுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. பொதுவாக கம்பெனிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, போய் கம்பெனியில் விட்டுனா பில்லை பயங்கரமாக போட்டுருவாங்க அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம ஏஷியன் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் நானும் பல இடங்களை தேடியது உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம ஏஷியன் மோட்டார்ஸில் வந்து விட்டேன். ஒவ்வொரு பில்லையுமே தனிப்பட்டு செக் பண்ணி பார்த்தேன். எதுலேயுமே அவங்க என்ன செய்யலை அப்படின்னா, அதிகமான காஸ்ட் என்ன செய்யலை அப்படின்னா மென்ஷன் பண்ணவே கிடையாது. எந்த அளவுக்கு பார்த்து பண்ண முடியுமோ, குறைச்சி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி பண்ணியிருக்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அப்படியே அது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது அப்படிங்கிறதும் கிடையாது. அதே போல் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய விஷயங்களையும் நம்ம என்ன செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்க அப்டேட் பண்ணும்போது நம்ம எதுனா சொல்கிறோமோ, குறைகள் சொல்கிறோமோ அது எல்லாத்தையுமே நிறைவு பண்ணி தந்து மன திருப்தியாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா வண்டி சர்வீஸ் பண்ணி தந்துருக்குறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், 2013 வண்டி 2024 வந்து ஒரு புது வண்டியாக புது ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு இது என்ன செஞ்சுருக்கு, எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா வைப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஏசியினுடைய ஸ்பெஷல் இன்னும் ஒரு பாயிண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம வந்து வண்டியை விட்டதில் இருந்து வண்டி கொடுக்குற வரைக்கும் உள்ள எல்லா அப்டேட்டுமே வாட்ஸ்அப்பில் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா தெளிவாக அப்டேட் பண்ணிடுறாங்க. பொதுவாக ஒரு இடத்துல வண்டி விட்டோம் அப்படின்னா ரிட்டன் எடுக்க வரும்போது அந்த வண்டியை பார்ப்போம், அவ்வளவுதான், எந்த அப்டேட்ஸும் இருக்காது. ஆனால் ஏசியன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வண்டி விட்டதுலேருந்து அவங்க பார்ட்ஸ் பிரிக்கிறதுலேருந்து பார்ட்ஸ் மாற்றுறதுலேருந்து பார்ட்ஸ் பெயிண்டிங் அடிக்கிறதுலேருந்து எல்லாமே A to Z நம்மள்ட்ட கேட்காமையும் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு எது விருப்பமோ, நம்மளுக்கு எது சாட்டிஸ்ஃபைடோ அதை கொண்டு தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே இன்பில்ட் பண்ணுறாங்க. ரொம்ப மன நிறைவு ஏசியன் மோட்டார்ஸுக்கு. நன்றி, வணக்கம்.